மயிலாடுதுறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மயிலாடுதுறையில் கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விக்னேஷ், வடகிழக்கு பருவமழை தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாளை மறுநாள் அதீத கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தற்பொழுது இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4 புயல் பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள், 11 புயல் பாதுகாப்பு மையங்கள் உட்பட பள்ளி கல்லூரிகள் என 362 பாதுகாப்பு மையங்கள், அதே போல் திருமண மண்டபங்கள் 146 என பல்வேறு இடங்களில் இந்த பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல புயல் மற்றும் மழை தொடர்பான எச்சரிக்கை குறித்து அறிவதற்காக 25 கடற்கரை கிராமங்களிலும் முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டுள்ள 12 இடங்கள் உட்பட 201 இடங்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டு அங்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் 4500 அதிகாரிகள் முதல்நிலை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டு அந்தந்த வட்டங்களில் தயார் நிலையில் உள்ளார்கள். அதே போல புயல் மற்றும் மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி அறிவதற்காக பல்வேறு பகுதிகளில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையும் அந்தந்த வட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரகத்தில் 24 மணி நேரம் கண்காணிப்பு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜேசிபி இயந்திரங்கள் 85, ஜெனரேட்டர்கள் 164, ஹிட்டாச்சி இயந்திரங்கள், ஆயில் இன்ஜின்கள், மரம் மறுக்கும் இயந்திரங்கள், மணல் நிரப்பப்பட்ட சாக்கு மூட்டைகள் என பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மாவட்டம் முழுவதுமே எடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பகுதிகளிலும் பராமரிப்பு குழு ஒவ்வொரு வட்டத்திலும் தங்குவதற்கான அலுவலர்களை கொண்டு தனித்தனி குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 4 வட்டத்திலும் துணை ஆட்சியர்கள் தலைமையில் ஒவ்வொரு வட்டத்திற்கு 3 குழுக்கள் வீதம் 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் சுகாதார பிரிவு, அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வலியுறுத்தியுள்ளார்கள். முழுவதுமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார். விக்னேஷ், மயிலாடுதுறையில் கனமழையை எதிர்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை மாவட்ட ஆட்சியர் விளக்கியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மோகன்.